ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தது வந்து நம்ம வந்து அல்சர் மாதிரி நெஞ்சு எரிச்சல் சரியாக செரிமானம் இல்லாத ஒரு பிரச்சனைலாம் இருந்தது. அது எல்லாம் சேர்த்து இப்போ காலையிலையும் நைட்டும் 2 வேளை மருந்து டானிக்காவும் பாலாவும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ முன்னே எனக்கு வந்து டேப்லெட் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கி போடுவேன். செரிமானத்துக்கோ இல்லை அந்த அல்சர் அந்த எரிச்சல் நெஞ்சு எரிச்சலுக்கெல்லாம் அங்கே தான் போட்டு இப்போ அது எடுக்கலை. இப்போ இப்போ ஒரு 15-20 நாள் அதில் எடுக்கிறேன். நல்லா சேஞ்சஸ் இருக்கு. ஓகே. அல்சர்னா என்னென்ன பண்ணும் உங்களுக்கு? எரிச்சல் தாண்டி என்னென்ன சாப்பிட முடியாது? எதுவுமே சாப்பிட முடியாது. எதுவும் சாப்பிட முடியாது. சின்னதாக ஒரு சின்ன மிளகாய் ஒரு சின்னோண்டு காரம் கடிச்சா கூட எடுக்க முடியாது. சுத்தமாக எடுக்க முடியாது. அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேப்லெட் 1க்கு 3-4 டேப்லெட் போட்டால் தான் அந்த கொஞ்சமாக இருக்கும். இல்லைன்னா அதிகமாக தயிர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். தூக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? தூக்கம் பரவாயில்ல. பரவாயில்ல. மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் ஃப்ரீயா போகுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் உடம்பு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனா முன்ன எனக்கு வந்துட்டு டெய்லி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மாத்திரை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியா. உங்களோட மெயின் பிரச்சனை வந்து வடை சாப்பிட முடியல. அல்ல வடைன்னு இல்லலாம் இல்லை. இல்ல வந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல முன்னாடி பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப சுத்தமா சாப்பிடுறது நான் ரொம்ப நாள் ஆச்சு நிப்பாட்டியே. வடை சாப்பிடுறதே நிப்பாட்டியாச்சு. சாப்பிட்டுட்டு இந்த மருந்து சாப்பிட்டு எனக்கு நல்ல பசி இருந்துச்சு. பசி நல்லா இருந்துச்சு. பசி நல்லா இருந்தது. எப்பவும் சாப்பிடுவேன். ஏதோ ஒரு லிமிட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டாப் ஆயிடும். எப்பயுமே உங்களுக்கு வயிறு சாப்பிட்டா ஃபுல்னஸ் இருக்குமா? பிடிச்சது எல்லாம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரிலாம் ஒவ்வொருத்தையும் இருக்கும். சில இடங்கள்ல சில டைங்கள்ல வந்து அது சாப்பிட பொறுத்து ஒரு மாதிரி சாப்பிடுவேன். ஓகே. ஆனா இப்ப இந்த மருந்து சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் எந்த சாப்பிடா இருந்தாலும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. பசி நல்லா இருந்தது. காலைல மோஷன் ஃப்ரீயா இருக்கும். தூக்கமும் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. மெடிசன் இப்ப நீங்க வந்து ஒரு 20 டேஸ்ல வந்து இவ்ளோ இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும்னு நினைச்சீங்களா? மருந்து வாங்க வரையில இல்ல அப்படிலாம் நினைக்கிறேன். நான் ஆல்சோ அதே சொல்றேன்ல, இந்த மொமெண்ட்னா அது ஏதோ ஒரு மாத்திரை ஒன்று மெடிக்கல்ல வாங்கிக்குவேன். எப்பவுமே பாய்க்கல் இருக்கும். 10 மாத்திரை கிட்ட இருக்கும். எப்பயாச்சும் திடீர்னு வந்துருச்சுன்னா 1-2 மாத்திரை போடணும். அப்பதான் ஓரளவுக்காச்சும் நார்மல் ஆகும். இல்லைன்னா டைஜின் மாத்திரை எடுத்துட்டு இருப்பேன். இல்லைன்னா அதுக்கு டானிக் குடிச்சிருக்கேன். இது வந்துட்டு இன்னும் நான் அந்த மாத்திரை தொடலை. ஆமா. இல்ல இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவரி இருக்கும்னு நினைச்சீங்களான்னு கேட்டேன். இல்ல ரெக்கவர் அப்படிலாம் நினைக்கல. சாப்பிட்டு பார்ப்போம் தானே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிடும் போதே எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சுது. ஓகே. உள்ள ஒரு ஃபீலிங்ஸ். அந்த ஃபீல் ஓகே இது நம்ம சாப்பிட்றதுனால ஒரு ஃபீல் தெரிஞ்சுது எனக்கு. அது உண்மையாக அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நான் சாப்பிடும் போதே சாப்பாடு ஃபுட் எடுக்கும்போது சரி, மருந்து சாப்பிடும்போது சரி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த எரிச்சல் எதுலையுமே வந்ததில்லை. நான் காரம் லைட்டாக சாப்பிட மாட்டேன். சில விஷயம் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து டேப்லெட் போடுறீங்க இல்லையா? போட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த எரிச்சல் இந்த இது உங்களுக்கு சரியாகும்? அது ஆயிரம் மணிக்கணக்காக விடும். சில நேரங்கள்ல அந்த மாத்திரை போட்டும் கேட்காது. 2 பாய்க்கு 3 பாய்க்கு தயிர் சாப்பிட்டு குடிச்சுட்டே இருக்கேன். தயிர் குடிப்பீங்க? தயிர் நிறைய குடிப்பேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் இதமா இருக்கும். அடுத்து அந்த உள்ள இருந்து திரும்ப அந்த எனக்கு அந்த இருக்கும்போது ரொம்ப எரியும். தகன்னு எரியும். தொண்டையெல்லாம் பயங்கரமா எரியும். தண்ணி குடிக்கலாம் எரிச்சல் இருக்குமா உங்களுக்கு? தண்ணி குடிக்க நல்லா எரிச்சல். சுடுதண்ணி எல்லாம் குடிச்சும் பார்த்தா சுடுதண்ணி குடிச்சா போகாது. எனக்கு இந்த தயிர் இந்த எரிச்சல் வந்து எப்போ ரொம்ப அதிகமா இருக்கும்னு கேக்குறேன். இப்போ டயத்துக்கு சாப்பிடணும். நீங்க சாப்பிடலாம் அந்த மாதிரி டயத்துலலாம் இல்ல. அது இருக்கல. இப்போ ஏதாவது நான் போய் ஒரு கடையில போய் ஒரு பப் செட்டுமோ இல்ல ஏதாவது ஒரு காரமோ இல்ல ஒரு சாம்பார் சாதம் வீட்டுல ஏதாவது காரமா இருக்கணும். சின்னதா காரம் இருந்தாலும் அன்னைக்கு பூராமே எல்லாரும் நார்மலா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரமா தெரியும். ஆமா எனக்கு ரொம்ப காரமா தெரியும். அது சுத்தமா சாப்பாடு வந்து சில நேரங்கள்ல சாப்பிட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே செரிக்காது. அப்படியே இருக்கும். நெஞ்சு அரிச்சல் அப்படியே எதுக்குல இருக்கும். வரும்போதே அப்படியே காரமா தொண்டை வரைக்கும் பயங்கரமா இருக்கும். அதுக்குனால எப்பவுமே மாத்திரை வச்சிருக்கேன். ஆனா அந்த மாத்திரை போட்டாலும் உங்களுக்கு கேட்கல அவ்வளவா கேட்காது. எப்பயாச்சும் ஒரு நான் 2-3 தடவை ஓரளவுக்கு நல்லா கேட்கும். சில நேரங்கள்ல நீங்க கொஞ்சம் சிவியர் ஆனதுனால 2 மாத்திரை 3 மாத்திரை போட்டோம்னாலும் கேட்காது. நான் 3 மாத்திரை வரைக்கும் நான் போட்டிருக்கேன். 3 மாத்திரை வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்களா போட்டுருக்கீங்க? நானா போட்டுருவேன். போட்டும் கேட்காது. அதுக்கப்புறம் போய் தயிர் பாக்கெட் ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்து தயிரை குடிச்சிடுறது. அப்படியே பாக்கெட்டோட இப்ப வந்து மாத்திரையோட போக வேண்டிய தேவை மாத்திரையும் நான் போடல. இல்ல உண்மையாவே இப்ப மாத்திரையும் நான் போடல. இப்ப இன்ன வரைக்கும் நான் மாத்திரையும் அவ்வளவா போடல. அதுதான் உங்க டானிக் தான் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த பொடி டானிக் தான் சாப்பிடுறேன். எனக்கு சாப்பிடும்போது எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சது. நல்லா இருக்கிற ஃபீல். ஆனா மருந்து கண்டினியூஸா எடுக்கிறீங்களா? அதுதான் இன்னும் நேத்து 2 நாள் எடுக்கல. வெளியே சாப்பிட டைம் இல்ல. சாப்பிட்டு கண்ணே முன்னைக்கு இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுதா? தெரியல. முன்னாடி உங்க கண்ணு கொஞ்சம் ரெட்டிஷா இருந்துச்சு. நீங்க நோட்டீஸ் பண்ணி உங்க கண்ணு ரெட்டிஷா இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? தெரியல. கவனிக்கல. முன்னைக்கு இப்ப உங்க கண்ணு இப்பதான் நார்மல் அந்த ஒயிட் கலர்ல இருக்கு. உங்களுக்கு எரிச்சல்னா சும்மாலாம் எரியாது. பயங்கரமா எரியும். எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப மோஷன் நார்மல் ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லா எடுக்குது. அண்ட் டானிக் குடிக்கும்போது இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சுது. நல்ல இம்ப்ரூவ்மென்ட். ஒரு 20 டேஸ்ல உங்களுக்கு வந்து இவ்வளவு இத நான் கரெக்ட்டா ப்ராப்பரா எடுத்தேன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த அளவுல எந்த மாற்றமும் இல்ல. சாப்பிட்டது கிளியரா இருந்தது.
ஓகே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா இன்னும் நான் அளவுக்கு அந்த எப்பவுமே நான் 2 மாத்திரை போடுவேன் சாப்பிட முன்னாடி. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த மருந்து வாங்கிட்டு அந்த மாத்திரைய ஒரு இது சரியாகுமா என்னன்னு டவுட்ல இருந்தீங்களா, இல்ல அந்த மாத்திரையும் வச்சிருக்கீங்களா? இல்ல அது எப்பவுமே வாங்கி வச்சிருக்கிறது தானே. ஓகே, அதனால வச்சுதான் அது பாட்டுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த மாத்திரை என்ன நான் தொடல. ஆமா, இப்போ நீங்க சென்னை மதுரையில போய் இருந்தப்போ ஒரே ஒரு தடவை அந்த மாத்திரை போட்டிருக்கேன். இப்போ வெளியில நீங்க அந்த மெடிசன் எடுக்கல, வெளி ஃபுட் ஏதாவது உங்களால சாப்பிட முடியுதா? கொஞ்சம் காரமா அதெல்லாம் இப்போ எடுத்து அது சாப்பிடுறேன். காரமா எதுவும் எடுத்துக்கிட்டனால அவ்வளவு ஒண்ணும் தெரியல. சில நேரம் இந்த வேர்க்கடலை எல்லாம் சாப்பிட்டேன்னா சுத்தமா எனக்கு செட் ஆகாது. அந்த கார வேர்க்கடலை நான் அதை ஊடால சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்தேன். மருந்து வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி அல்சர் வந்து இது கிட்டத்தட்ட 3-4 வருஷமா இருக்குது. 3-4 வருஷமா இருந்தது. ஒரு 20 டேஸ்ல எனக்கு வந்து உடம்புக்குள்ள ஃபுல்லாவே புண்ணாவே இருக்குங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா தெரியும். அதனால கிட்டத்தட்ட நான் இதை என்னன்னா மேக்ஸிமம் முன்னாடி வந்து 5 வருஷம் இருக்கும்போது கூட டைஜின் மாத்திரையே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டைஜின் குடிச்சேன். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி மெடிக்கல்ல போட்டுட்டு போய் சாப்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோம்னா சிகரெட்டை கம்மி பண்ணுங்க அப்பதான் சரியா இருந்துருவாங்க. அது நம்மளால முடியவே செய்யாது. ஆனால் விட்டதுனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உமாக்சின் ஒரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு. சோ அடுத்து கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. கம்பெனி அது போல டைஜின் மாத்திரை கூட எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சு. அது உடனே கிடைச்சு. இந்த மருந்து நீங்க சாப்பிட்டாதான் சொல்றேன். நான் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இல்ல ஒரு 3 to 4 இயர்ஸ் இருந்தது. இப்போ ஒரு 20 டேஸ்ல இவ்வளவு பெட்டரா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு அந்த ஏன்னா திரும்ப எனக்கு இன்னைக்கு ஒரு மாத்திரை போட்டேன்னா டெய்லி சாப்பிட்டா எனக்கு அந்த அதை போட்டாதான் சாப்பிட முடியும். அதே ஒரு உணவு மாதிரி நீங்க எடுத்துட்டே இருக்கணும். இப்ப வந்து எனக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் எதுக்களிக்கிறது அவ்வளவா எதுவுமே சாப்பாடே செரிமானம் இருந்துச்சு. ஒரு 2-3 நாள்லாம் சாப்பாடு சுத்தமா செரிமானமே இல்லாம இருந்தது. ஆனா இது மருந்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. உண்மையா பேப்பரா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அது நான் அக்கா வீட்லயோட அக்காவோட சொன்னேன். அக்கா ரொம்ப மருந்து நல்லா தான் இருக்கு. ஆனா சரியா ப்ராப்பரா சாப்பிடுறது இல்லைன்னா 2 நாள் சாப்பிட்டோம். நீ திரும்ப எப்பயாச்சும் எழுந்துனாலும் திருப்பி சாப்பிடவும் கூட அது வீட்லயும் சில சூழ்நிலை நல்லா சாப்பிட முடியாது போயிருது அப்படின்னு. உண்மையாவே நல்லா இருக்கு மருந்து. செம்மையா இருந்தது. ரெஃபர் பண்ணுங்க. நாங்களே சொல்லுவோம் கண்டிப்பா. சரியா?